பாக்குறேன். ஐயோ நான் வள்ளி இல்லைங்க. உன்னை நான் விட மாட்டேன். டாக்ஸி டாக்ஸி நான் சொல்றத கேளுங்களேன். வாண்ணே. அப்போ ரயில்ல எங்க கூட வந்த வள்ளி வேற, நீ வேற இல்லையா? ஆமாங்க, என் பேர் லட்சுமி. அப்புறம் ஏன் நீ பாதியில ரயில விட்டு இறங்குன? பின்ன என்னங்க, நீங்க என்ன வள்ளி நினைச்சுக்கிட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க சொன்னீங்க. பத்தாக்குறைக்கு என் குழந்தைய வேற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க சொன்னீங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் நான் ரயில விட்டு இறங்கி வேற பெட்டியில இறங்கிட்டேன். அது இருக்கட்டும், நீ மெட்ராஸ்க்கு எதுக்காக வந்த? சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? என் புருஷனே இங்கதானே இருக்காரு. என்ன, உன் புருஷன் இங்க இருக்காரா? ஆமாங்க, அது கூட எனக்கு இங்க வந்துதான் தெரியும். ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். கிட்ட போறதுக்குள்ளதான் நீங்க வந்து பிடிச்சுக்கிட்டீங்களே. உன் புருஷன் விலாசத்தை சொல்லு, நானே கொண்டு போய் விடுறேன். தெரியாதுங்களே. எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாரோ அதையாவது சொல்லு. அதுவும் தெரியாதே. என்னம்மா இது, வேற எப்படித்தான் அவரை கண்டுபிடிக்கிறது? மை டியர் பாய், நான் எதிர்பார்த்தபடியே நீ ஒரு டாப் சிங்கரா வந்துட்டேன். எல்லாம் நீங்க போட்ட பிச்சை தானே சார். நான் போட்டது பிச்சையா இருக்கலாம்ப்பா, ஆனா பாத்திரம் அறிஞ்சுதான் போட்டேன். தென்னை மரம் ஏறுறவனை கை எட்டுற அளவுக்கு ஏத்தி விடலாம், அதுக்கப்புறம் அவனே தான் ஏறணும். மழை தண்ணி கடல்ல விழுந்துட்டா அது உப்பு தண்ணி, அதே காவேரியில விழுந்துட்டா குடி தண்ணி. கதவு இருக்கே, அதை சாத்தவும் செய்யலாம், திறக்கவும் செய்யலாம். சங்கீதமும் அப்படிதான், அதுல சாதகமும் பண்ணலாம், பாதகமும் பண்ணலாம். என்னோட ஆசி நோக்கு எப்பவும் உண்டு. தேங்க்யூ சார். இவ்வளவு பெரிய வார்த்தை என்கிட்ட சொல்லணுமா? வாஸ்தவம் தான், இதோட அர்த்த நோக்கு புரியாது. உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். இந்த மாதிரி ஆட்களை நம்பவே படாது. நமக்கு வசதி வந்துட்டுனா செக்ரட்டரின்ற பேர்ல உள்ள வந்துட்டு நம்ம சீக்ரெட் எல்லாம் வெளியே விட்டுடுவான். நான் அப்படி இல்லைங்க. ஒரு கலைஞனை கெடுக்கிறதே அவனை சுத்தி இருக்கிற காக்கைகள். வாழ்க்கையும் காக்கையும் ஒண்ணுதான், ரெண்டுமே பறக்கிற நேரத்துல பறக்கும், உட்கார்ற நேரத்துல உட்கார்ந்துடும். இப்ப நான் அயல் நாட்டுக்கு ஏன் பறந்துட்டு இருக்கேன்? பறக்கிற நேரம். Shut up your nasty mouth. சங்கீதத்துல நான் கத்துண்டது கையளவு, கத்துக்க வேண்டியது கடல் அளவு. அதனால்தான் கடல் கடந்து நான் போறேன். நீங்க எங்க இருந்தாலும் உங்க இதய வாழ்த்துக்கள் என் கூடவே இருக்கணும் சார். அதுல என்னடா நோக்கு சந்தேகம்? குருவே, நீங்க இசையில மட்டும் இல்ல, அறிவில கூட மேலதான். இப்படி ஐஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பை த பை, நீ எப்பப்பா கிராமத்துக்கு போற? அடுத்த வாரமே போகலான்னு இருக்கேன் சார். எங்க அப்பா கிட்ட பட்ட கடன் அடைச்சிட்டு என் சம்சாரத்தையும் குழந்தையையும் இங்கே கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கேன். நல்ல காரியம் நல்லபடியா நடக்கட்டும். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போமா? ஓகே சார். நாலு யாரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீயா? கடவுளே கடவுளே, நான் உன் மாமம்மா. மாமாவா? மாமா 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 ஏமா ஏமா ஏமா. மீனாட்சி, இங்க வாயே. என்னங்க இது என்ன கோலம்? அது ஏன் கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் வீடு பூராவும் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. இப்போதாங்க சாதுவாக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏம்மா, உனக்கு தலைவாரி விட்டுறேன். உனக்காகவே மல்லிப்பூ வாங்கி வச்சிருக்கேம்மா. மல்லிகைப்பூவா? ஆமாம்மா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா. எனக்கு ஒரு பாட்டு, உனக்கு ஒரு பாட்டு. இன்னைக்கு யார் யாரை வகுத்த பாட்டு வாங்க போறாங்களோ? ஏங்க முலையில அரிசி போட்டு இங்க வந்து இருக்கிறீங்க? எல்லாம் இந்த பொண்ணு பண்ற அட்டகாசம். லட்சுமி, இந்த மாதிரிலாம் கலாட்டா பண்ணாதம்மா, அப்புறம் வீட்டுல இருந்து உன்னை வேடிக்கை துரத்திடுவாங்க. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. போதுமா போதுமா போதும், மானம் போதும், தலைவிட்டு போதும் போதும். லட்சுமி, லட்சுமி, உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன், எப்படி எல்லாம் வாழணும்னு கனவு கண்டேன். நீ எப்படி இருக்கியம்மா? கனவு வேண்டீங்களா? ஐயா வாயா. நீங்க சொன்ன மலையாள வைத்தியர் மதுரையில் இல்லைங்க, அவரு திருவனந்தபுரம் போயிருக்காரு. வந்த உடனே இங்க வர சொல்லிட்டு வந்திருக்கேன். போறீங்களா? அது வரையில் இது பொறுக்கும் ஐயா. எது என்னம்மா இது? என்ன என்னாச்சு உனக்கு? ஏன்? ஐயோ, காலையில யார் முகத்துல முடிச்சேனோ? ஏம்மா, என்னம்மா அப்படி பாக்குற? நான் வேண்டாம், தாங்காது உடம்பு. நான் சொன்ன
பாத்தீங்களா 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 உனக்காக நான் தோட்டத்துல மாம்பழம் எல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன். மாம்பழம் தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. லட்சுமி, எப்படி இருக்கிற நம்ம தோட்டத்து மாம்பழம்? நல்லா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. லட்சுமி, நான் ஒண்ணு கேட்பேன், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்னவா? குழந்தைய எங்கம்மா வச்சிருக்கேன்? சொல்லட்டுமா? சொல்லு சொல்லுமா. நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சொல்லுமா. குழந்தைய நானு யாருக்கும் தெரியாம மாடியில இருந்து எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்து பத்திரமா ஒரு இடத்துல. சீக்கிரம் சொல்லுமா. நான் சொல்ல மாட்டேன், நீ கேட்டு அழுதுடுவ. நான் இப்ப அழற மாதிரியும் இல்ல, சிரிக்கிற மாதிரியும் இல்ல, சொல்லுமா. ஒரு இடத்துல குழந்தைய பத்திரமா யாருக்கும் தெரியாம சொல்லுமா. கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுட்டேன். உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. மாம்பழம் இதை இடத்திலே எடுத்துக்கிட்ட மாமனும் தனக்கு சுந்தரி ஜனக்கு சுந்தரி தத்தரி ஜித்தரி ஜித்தரி தத்தரி தனக்குத்தான் ஜுனக்குத்தான் தனக்குத்தான் மாம்பழம் இது தேன் பழம் இது சேலத்திலே காப்பு காய்ச்ச மாம்பழம் இதை இடத்திலே எடுத்துக்கிட்ட மாமனும் நான் கூட குறைய விலை சொல்லாம கொடுத்து விட்டேன். அதை கொடுக்கிறப்போ அவன் மனசை எடுத்துக்கிட்டேன். நான் கூட குறைய விலை சொல்லாம கொடுத்து விட்டேன். அதை கொடுக்கிறப்போ அவன் மனசை எடுத்துக்கிட்டேன். இது சேலத்துல கோபு கஜ மாம்பழம் இதை இடத்துல எடுத்துக்கிட்ட மாமனும். அஜத்தா ஜனத்தா சஜத்தா அஜத்தா ஜனத்தா சஜத்தா பரத்தா அடம் மச்சானே எனக்கு ஒரு மச்சம் இருக்கு. மகாலட்சுமி போல் லட்சணங்கள் மிச்சம் இருக்கு. அடம் மச்சானே எனக்கு ஒரு மச்சம் இருக்கு. மகாலட்சுமி போல் லட்சணங்கள் மிச்சம் இருக்கு. நான் சொல்ல வந்த செய்தி சொல்ல அச்சம் இருக்கு. நீ சொந்தம் கொண்டா மத்ததெல்லாம் துச்சம் எனக்கு. இது சேலத்துல கபு கஜ மாம்பழம் இதை இடத்துல எடுத்துக்கிட்ட மாமனும் மாமனும். நான் காத்தாட வந்திருக்கும் வாழை குறுத்து என் கண்ணால பேசிடுவேன் அழ பொறுத்து. நான் காத்தாட வந்திருக்கும் வாழை குறுத்து என் கண்ணால பேசிடுவேன் அழ பொறுத்து. என் முத்தான முத்தலவோ ஒன்னு நினைச்சு கண் மூடாமே முழிச்சிருக்கேன் பித்து பிடிச்சு. இது சேலத்துல கோபு கஜ மாம்பழம் இதை இடத்துல எடுத்துக்கிட்ட மாமனம். நல்ல மாம்பழம் இது தேன் பழம் இது சேலத்தில காப்பு காய்ச்ச மாம்பழம் இதை இடத்துல எடுத்துக்கிட்ட மாமனம். என்ன லட்சுமி, குழந்தை பால் குடிச்சுதா? குடிச்சிருங்க. ஏமா என் மேல எவ்வளவு அன்பு செலுத்துறீங்களே, இந்த கடனை நான் எப்படி தீர்க்கிறது? இதுல என்னமா இருக்கு? இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் உன் புருஷன்கிட்ட உன்னை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிறதா. ஒண்ணு செய்யுமா, கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் கவலையெல்லாம் மறந்துட்டு டெலிவிஷன் பார்ப்போம். வா. இருபது அம்ச திட்டங்களால் நாட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது.
இதை இன்னமும் மக்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் பம்பாயில் நடந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை முடிவடைந்தது. அடுத்ததாக பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் மோகன முரளி அவர்களுடன் ஒரு சிறிய பேட்டி. வணக்கம் மிஸ்டர் மோகன முரளி. வணக்கம். இவர்தாங்க புருஷன். இவரா? இல்லைங்க, இதுக்கெல்லாம் காரணம் இவர் பிரபலமான சினிமா பாடகராச்சே. உன் புருஷன் பேர் கண்ணன்ல சொன்னேன். இது கேப்போம். மலையாளம், கன்னடம், இப்படி பல மொழிகள்ல பாடியிருக்கேன். உங்களுடைய சொந்த பெயரு மோகன முரளி தானா? நோ, என்னுடைய சொந்த பேர் கண்ணன். இவரே தாங்க. என் அத்தா தாங்க அது. உங்களுக்கு திருமணம் அத்தா, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஆச்சுங்களா, வம்பளம் மாட்டி. குழந்தை பாருங்க தா. எனக்கு பிடிச்ச இசை இத பார்க்க கூட நீங்க வரலையே. சொல்லணும்னா என்னுடைய குருநாதர் பாருங்க கண்ணன் எம். பாருங்க தா. கே.வி. மகாதேவன் அவர்கள், அழாத லட்சுமி, டி.கே. வெங்கடேஷ் அவர்கள், அழாதம்மா. அவர்கள் நாளைக்கு உன் வீட்டுக்காரர்கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஆமா, அழாதம்மா. கண்ணன், உங்களுக்கு இருக்க பேரு, புகழே, காரு, கௌரவம் இதெல்லாம் பாக்குறப்போ ஐ எம் ரியலி ஹாப்பி. Thank you very much. ஏன் லீலா, இவ்வளவு நாளா எங்க இருந்த? நான் இன்னைக்கு இங்க இருக்கேன், நாளைக்கு நான் எங்க இருப்பேனோ காட் ஒன்லி நோஸ். இல்ல லீலா, இனிமேல் இங்கதான் என்னோட தான் இருக்கணும். நீ இங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதி. என்ன கண்ணன், உங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல்? அமோகமான புகழ், ஆடம்பரமான பங்களா, அழகான மனைவி. உண்மைதான், அழகான மனைவின்னு சொன்ன பாரு, அவளாலதான் எனக்கு நிம்மதி இல்லை. என்னது, லக்ஷ்மினால உங்க நிம்மதியே போயிடுச்சா? ஆமா லீலா, லட்சுமியை குழந்தைய அழைச்சிட்டு வரதுக்காக கிராமத்துக்கு போனேன். அங்க அவளையும் அண்ணன் முத்தும் ஆடி பாடிக்கிட்டு இருந்த காட்சியை இப்ப நினைச்சா கூட அசிங்கமா இருக்கு. கண்ணன், இது எனக்கு ஆச்சரியமாவே படல. லக்ஷ்மி உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தவிர, ஆனா அவன் மனசு பூரா முத்து மேலதான் இருந்தது. இது எனக்கு அப்பவே தெரியும். உண்மையாவா? எங்க அக்கா மனசு எனக்கு இல்ல தெரியும். நாட்டுப்புறம் நாட்டுப்புறத்தோட தான் சேரும், நாகரிகத்தோட சேருமா? ஏஸ் மோகன முரளி, என்னது எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துடுறேன். ஓகே லீலா, நான் ரெக்கார்டிங் போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் இங்கே இருக்கணும். ஓகே. ஏமா? ஓ, நீயா? மோகன முரளி இருக்காரம்மா? இருக்க. இவங்க அவர் சம்சாரம். அவரை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. இருங்க, அவர்கிட்ட சொல்றேன். ஏமா லட்சுமி, இந்த பொண்ணு யாரு? உன்னை பார்த்தவொடனே ஓ நீயான்னு ஆச்சரியமா கேட்டாளே. இவ என் தங்க. தங்கச்சியா? அப்புறம் உன்னை பார்த்தது மூஞ்சி ஒரு மாதிரி ஆச்சுக்கிட்டா? அவ ஒரு மாதிரி. அவருக்கு இவங்க முகத்துல ஆயுசு பூரா முடிக்க மாட்டாராம். சொல்லிடுங்க. இல்ல, தானா சொன்னேன். உன் புருஷனுக்கே உன்னை பார்க்க பிடிக்கல, உன் முகத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பார்த்து ஏன் கத்துற? ஏமா, இப்படித்தான் நீ லட்சுமி கிட்ட பேசுறதா? இவ உன் கூட பிறந்தவல்ல? கூட பிறந்தவளா? சேம் ஃபாதர் பட் டிஃபரண்ட் மதர்.